Hey guys, welcome back. நம்ம ராகேஷ் அஞ்சனி 2.0 சேனல்ல இருந்து ஒரு வீடியோங்க. அதாவது நம்ம குக் வித் கோமாளி இருக்குல்ல, இப்போ திவாகரை பற்றி பேச போறியான்னு கேட்டால் இல்லை. திவாகரை வந்து அரெஸ்ட் பண்ணி வாங்கி போல இருக்கு. ஏன்னா குக் வித் கோமாளியில் பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் மாக்காப்பாலாம் வந்து வெளியே பேசுனாங்கல்ல, அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா ஆஸ் யூஷுவல் ஏதோ யூடியூப் சேனல்லேருந்து கூப்பிட்டுருக்காங்க. இவரும் ஆஹா இப்படி தானே நம்ம ஒரு கண்டென்ட் கொடுத்தோம்னா எல்லா சேனல்லையும் கூப்பிடுவாங்க, சேனலுக்கு 5000 கொடுப்பாங்க, நம்ம அதை வாங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம்னா இந்த மாதம் ஒரு 50,000-60,000 ரூபா தேரும். அவ்வளோ சேனல்ஸ் இருக்குது. பார்த்தா ஒரே ஒரு சேனல் தான் கூப்பிட்டுருக்காங்க. இவர் போட்ட பிளான் வந்து பேக்ஃபயர் ஆயிடுச்சு. சரி கூப்பிட்டு ஒரு சேனலுக்கும் போகும்னு போயிருக்காரு. போன இடத்துல அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக இவரை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்ம நிஷாக்காட்ட இருந்து வீடியோ ப்ரூஃப் எல்லாம் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு இப்போ ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிருக்காரு போல. இருக்கு அப்படின்னு அந்த வீடியோவை எடுக்கிறதுக்குள்ள என்னைய கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு எந்திரிச்சு அவங்க கேமரா, சோனி கேமரா, 3 லட்ச ரூபா கேமராயா, அந்த கேமராவோட அந்த ஃப்ளிப் ஸ்க்ரீனை உடச்சி பெரிய ரகலை பண்ணிட்டாங்க. பார்த்தா இந்த முறை பேக்ஃபயர் ஆயிடுச்சு ஐயாவுக்கு. ஐயா வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவார் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேன். எந்த அளவுக்கு உண்மை ஏதுன்னு தெரியலை. ஒரு தரமாவது அப்படி நடக்கணும். ஏன்னா எப்பயுமே ஒன்றா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணிருக்கிறவருக்கு இப்படி நடக்கட்டும். ஓகே, இப்போ அதை விட்டுருவோம். இப்போ இதில் நம்ம முக்கியமான ஒருத்தரை மறந்துட்டோம். திவாகர் பண்ணின ஒரு பிரச்சனையில் இதை விட்டுட்டோமே. எது அந்த குக் வித் கோமாளி ஷோவே, அது நல்லா இருக்கா? நல்ல ஷோவை போய் கெடுத்தாலும் கூட பரவாயில்ல. ஆல்ரெடி அதுவே தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டு ஒரு ஷோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை போய் கெடுத்துருக்கீங்க. சரி வாங்க, குக் வித் கோமாளி 7 இஸ் நாட் ஃபன்னி. அதோட 2வது எபிசோடோ 3வது எபிசோடு கூட இப்போ ரீசெண்டாக வந்தது. அதை ராகேஷ் அஞ்சனியில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு காட்டுறாங்க. அந்த கிராண்ட் லான்ச் அதுக்கப்புறம் நடந்ததையெல்லாம் தாண்டி ரீசெண்டாக வந்த எபிசோடெல்லாம் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருக்குது. அன்வான்ட் பீஸ் பல நம்ம ஜோயாவில் இருந்து பல பேர். அதான் என்ன ஆமாம் என்னங்கிறத பார்த்துடலாம். இது ஒரு 12 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அது கூட தெரியாதவங்க ஆங்கர். பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கியே. அவன் கிடைக்கிறான் பொடி பையன். நீ வாடி பீட்ரூட். ஒரு ஷோ நடக்குதுன்னா அந்த ஷோக்கு ஆங்கர் தான் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு செக்மெண்ட்ல இருந்து அடுத்த செக்மெண்ட் கொண்டு போறதுக்கு, எல்லையை மீறி ஒரு டாக் போகுது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கு, எல்லாரும் கூடயும் இன்டராக்ட் பண்றதுக்கு ஆகட்டும், கெஸ்ட்டை வரவேற்கிறதுக்கு, லைட்டா கொட்டாவி விடுறப்போ கண்ணில் தண்ணீர் தேங்கினா கூட எனக்கு உங்க எமோஷன் புரியுது, அழக்கூடாது அப்படின்னு அழக்கூடாதுன்னு சொல்லி அழ வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல பரிமாணங்கள்ல இவங்க தேவைப்படுறாங்க. அப்பேற்பட்ட ஆங்கர் இதை கூட பிராக்டிஸ் பண்ண முடியாதுல்ல. அனைவருக்கும் வணக்கம். செட் ஆகல, ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. இப்படி பண்ணிட்டு இருந்தா அவங்க பேர் ஆங்கரா? சரி, இன்னும் தெளிவா கேட்போம். இதுவே ஜோயா ஒரு பொண்ணா இருக்கிறதுனால, அவங்க அழகா இருக்கிறதுனாலயும் என்ன பேசுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி டைரக்டரோ ப்ரொடியூசரோ இல்ல இந்த ஷோ லீடரோ நினைச்சிருக்கலாம். இதுவே அந்த பொண்ணு மாதிரி வேற ஒரு பையன் பேச தெரியாம வாயில வார்த்தை நுழையாம டசு புசுன்னு இவங்கள மாதிரி உளறிட்டு இருந்தா அவரை ஆங்கரா நீங்க போட்டிருப்பீங்களா? மாக்காப்பா இருக்கிறதுனால அந்த பீஸை பேச விட்டு இந்த பீஸ் வாயை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குது. சோ இதில் மிகப்பெரிய பங்கு மாக்காப்பாக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காரு? மரத்து மேல ஏறி பழத்தெல்லாம் கடிச்சிட்டு அணில் கடிச்ச பழங்கள். சத்தியமா சரி வரல, மனசு கஷ்டப்படக்கூடாது தான் சிரிச்சேன். இந்த மாதிரியான முக்க காமெடிகள்லாம் வர்றப்போ புகழ் ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்து அதுக்கு நம்ம எடிட்டர்ஸ் வடிவேல் விவேக் மாதிரி ஏதாவது ஒரு காமெடி டெம்ப்ளேட்லாம் போட்டு விட்டு அப்படி இப்படின்னு ஒப்பேத்தி விட்டுருவாங்க. ஆனா அப்பேற்பட்டவங்களுக்கே இந்த மொக்க காமெடிக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறது, என்ன டோன் போடுறது, என்ன டெம்ப்ளேட் போடுறதுன்னு கூட தெரியாம தேடி டயர்ட் ஆகி இதுக்கு எதுவுமே போட முடியாது, நீ அசிங்கப்படுறதுதான் ஒரே வழி அப்படின்னு விட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்ம ராமர் சாட்டர்டே போட்டதும் கொஞ்சம் நல்லா இருந்தது, இது கொஞ்சம் ரொம்ப டவுன், ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆனா நம்ம சிங்கர் மனோ சார் ரொம்ப உஷாருப்பா. ஒரு வாரம் பொண்டாட்டியோட ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்ட்ஸா ஃபுல் எபிசோட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ தெரியல. இதோட உங்களுக்கும் உங்கள் ஷோவுக்கும் நன்றி அப்படின்னு கிளம்பி பன்மத்து கிட்டத்தட்ட நான் ஆப்ஷன் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இங்க எல்லோருக்கும் சொல்லிட்டு போலான்னு தான் இங்க வந்திருக்கேன். வண்டி யூட்டர்ன் செட்டி உஷாராக. சரி, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா அமெரிக்கால ஒரு கான்செர்ட் இருக்கு, அங்க என்ன நம்பி பல பேர் இருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதோ கதை விட்டு நன்றி வணக்கம்ட்டு போயிட்டாரு. ஆனா பாவம், இந்த ராஜா ராணி 2ன்னு ஒரு சீரியல் வந்து தெரியுமா, அதுல ராஜாவா சித்து வந்தாரு தெரியுமா, ஹீரோவா. அவரையும் ஒரு பொண்டாட்டியும் புடிச்சு கூட்டின்னு வந்துட்டாங்க.
சேனல்லையே அந்த கப்புள் பண்ற சேட்டைகளை பார்த்து அவங்களுக்கு சேனலே பேர் வச்சிருக்கு பூக்கி கப்புலா. அது பூக்கி கப்புள் இல்லைங்க, சொல்லக்கூடாது. அவங்க ஹஸ்பண்ட் சந்தோஷமா இருக்கட்டும், கிரிஞ்சா இருக்கு. ஐயோ, அந்த ஒரு குக்கிங் ஷோக்கு வந்திருக்காங்க, சுத்தமா அந்த வைஃபுக்கு சமைக்க தெரியலையா. அங்க வந்த பல பேருக்கு சமைக்க தெரியல, கூட வந்த ஜோடியை நம்பி தான் வந்திருக்காங்க. ஸோ 1 குக்கு 2 கோமாளின்னு வைங்க ஷோக்கு பேரு. நம்ம பத்மஸ்ரீ ஷெஃப் தாமோதரன் இருக்காரு, அவர் ஆரம்பத்துல இருந்து இந்த சீசன்ல இருக்காரு. அண்ட் இங்க வந்து எப்பவுமே சொல்ற 4 டயலாக் என்னன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோலயே போட்டிருந்தோம். 1 டாப் நாச், இன்னொன்னு ஹிண்ட்ரன்ஸ், 3வது ஒரு செட் ஆஃப் பொருட்கள் வச்சிருக்கோம், 4வது இததான் ரிப்பீட் மோட்ல போட்டு தேய்ச்சி 7th எபிசோட் வரைக்கும் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தை சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. அந்த டயலாகையும் ஜோயா சொல்லி முடிச்சிருக்கோம். டேய், எனக்கு இருக்கிறது 4 டயலாக், அதையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு இவரே முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போய் மாக்காப்பாவை ஸ்டாப் பண்ணிட்டு இவர் ஃபைனலி சொல்லி முடிச்சிட்டாரு. இது என்னோட 10 வருஷம் உழைப்பு. சீசனுக்கு சீசன் நம்ம தாமு அப்பாவோட டயலாக்ஸ் கம்மியாயிட்டே வருது. போற போக்க பார்த்தா இனி வரும் சீசன்ல சும்மா பேருக்குன்னு ஜட்ஜா உட்கார வச்சுட்டு ஏங்க 4 டயலாக் சொல்ற தாமு அப்பாவுக்கு இந்த நிலைமைன்னா ஒண்ணுமே பேசாம 2 பேரும் கூட உட்காந்துருக்காங்களே, அவங்கள என்ன சொல்றது? நீங்க வந்தா மட்டும் போதும். ஆனா என்னதான் நம்ம தாமு அப்பாக்கு வயசானாலும் அவர் இன்னும் சீறி பாயும் குதிரை தான். ஏன்னு கேக்குறீங்களா? அங்க இருந்து ஃபர்ஸ்ட் கோமாளியா நம்ம அவ்வை சண்முகன் வந்தாரு. வந்த உடனே ஒரு டயலாக் சொன்னாரு, மத்தவங்க எல்லாம் இவர் தாமுன்னு கூப்பிடுவாங்க, ஆனா நான் இவரை மாமுன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு கட்டி பிடிச்சாரா அந்த அவ்வை சண்முகன். அதுக்கு நம்ம தாமு அவர்களும் இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையில அடிக்காரி வீட்டுக்குள்ள நுழையுது, மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள்ள நுழையுது, இப்போ உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இந்த பக்கம் நம்ம தாமு அப்பாவோட டயலாக்ஸ் மட்டும் தான் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தா நம்ம மாதம்பட்டி டியூவல் சிம் மாதம்பட்டி சனிக்கிழமை எபிசோட ஃபுல்லா பாத்தீங்கன்னா வாயே திறக்கலங்க, நீ மட்டும் தான் அமைதியா இருப்பியா, உன்னை விட நான் எப்படி அமைதியா இருக்கேன் பா அப்படின்னு மத்தவங்கள பேச விட்டு வேடிக்கை மட்டும் தான் பாத்துட்டு இருக்காரு ஜோயா மாதிரியே. லெட்டர் போட வேணும் தபால் பெட்டி, தயங்கி பேசினா அவன் தான் மாதம் பெட்டி. ஏங்க வசனம் பேசுறா கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கேன்ல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. நிறைய பேர் இப்ப என்ன கேட்கலாம், என்ன மாதம்பட்டியை பார்த்துட்டு டியூவல் சிம் மாதம்பட்டின்னு சொல்ற, அது அவரோட பர்சனல், அவர் எப்படி வேணா இருக்கலாம், அதை கேட்க நீ யார் அப்படின்னு கேட்கலாம். அவரை நம்ம மட்டும் இல்லைங்க, அந்த விஜய் டிவியும் சரி, அதுல இருக்க ஆட்களும் சரி, அந்த செகண்ட் சிம்மை பத்தி பேசி தான் கலாச்சிட்டு இருக்காங்க. நீங்க வேணா இதை பாருங்களேன். உங்களுக்கு அந்த சார் தெரியுமா? அவரை தமிழ்நாட்டுல தெரியாம யார் இருக்கா சொல்லுங்க. மரியாதை தெரியாத பசங்கப்பா, உங்களை மாதிரி இல்ல தெரியுமா அவனுங்க. பட் நான் டியூவல் சிம்னு சொன்னது அது கிடையாதுங்க. அவர் இந்த குக் வித் கோமாளிலயும் ஒரு ஜட்ஜா இருந்துகிட்டு, இன்னொரு பக்கம் துபாயிலயும் ஹோட்டல் ஓபன் பண்ணிக்கிட்டு ரெண்டுத்தையும் அந்த டைம்ல மேனேஜ் பண்ணிட்டு இருக்காருல, அந்த பெருமையான விஷயத்தை சுருக்கி தான் டியூவல் சிம்னு சொன்னேன். அம்மா என்ன சரி, அதை விடுங்க. ஆரம்பத்துல மனுஷன் கெத்தா வந்தாரு, சீசனுக்கு சீசன் வர்றதுங்க போறதுங்க எல்லாம் புடிச்சு இந்த பீஸ கலாச்சி போட்டு போயிட்டு இருக்குதுங்க. என்ன சார் காதல் கொண்டு மாட்டி உட்கார்ந்துட்டீங்க? என்னமா பேசுறா, ஏதாச்சும் பண்ணுங்க. அதில் கூட பாருங்க, நம்ம ஒரு ஆங்கர் ஒரு லேடி ஆங்கராக வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு வணக்கம் கூட சொல்ல தெரியாமல் தத்தியாக உட்காந்துருக்கோம், ஒன்றும் பேசுகிறதும் இல்லை. டேஸ்டிங்னா மட்டும் நம்ம அங்கே போய் உட்காந்து 5வது ஜட்ஜாக உட்காந்து நம்ம டேஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி விடுவோம். வேலையே இல்லாமல் வாயே திறக்காமல் என்ன சார் காதில் கொலுசு மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்கன்னா மாக்காப்பா சிரிச்சாருல்ல, அப்போ கூட உனக்கு பேசவும் தெரியல பேசுறதும் புரியலையா, நகைச்சுவையும் தெரியல, இதுக்கு கூட சிரிக்கலன்னா அப்புறம் எப்படி? ஆனா மனுஷனுக்கு எத்தனை கோடி சொத்து இருக்கு தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவர் சமைச்சு போட்டு எத்தனை கோடி மக்கள் சாப்பிட்டு. என்னது இது இருமச்சான் பேசிட்டு இருக்கல. இப்போ இந்த குக் வித் கோமாளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே வீக்லி ஒரு சிச்சுவேஷனாவது மூஞ்ச சுளிக்கிற மாதிரி ஒண்ணு அமையும்லாம் இல்ல, அமைச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த வாரம் என்னாச்சுன்னா, நம்ம ராமரையா பாக்யராஜ் கிட்ட போட்டு கையில முருங்காவோட அங்க இருந்து வந்தாரு அப்படின்னு உரிமைக்கிட்டு வந்த உடனே ரோஜாவை புடிச்சு அக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு பாக்யராஜ் வாய்ஸ்ல சொன்னாரா, எதே நான் உனக்கு அக்காவா, அந்த முருங்காவை எடுத்து மூக்குல சொருவிடுவேன் அப்படின்னு ரோஜா. அதுக்கு இந்த அன்வரோ அன்சாரோ ஏதோ ஒரு பேர்ல ஒருத்தர் இருக்காரு, லோ பட்ஜெட் குறைஷி மாதிரி, அவ்வளவு நல்லா வருகிறான். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, முருங்கா கிடைச்சா மூக்குல சொல்றீங்க, சொரக்கா கிடைச்சா எங்க மனம்
எவ்வளவு டீப்பா போறாங்க. இந்த மாதிரி ஒரு எல்லையை மீறிய ஜோக் எல்லாம் போறப்போ இந்த ஆங்கர் பொதுவா என்ன பண்ணுவாங்க, அப்படியே டாபிக்கை டைவர்ட் பண்ணி விடுற மாதிரி எங்கேயாவது போவாங்க. ஆனா நம்ம ஆங்கரை பத்தி சொல்லவா வேணும்? ஏற்கனவே நம்ம அக்கா வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அதுக்கு பாவம் இந்த சொரக்காக்கான டபுள் மீனிங் அர்த்தம் என்னன்னு கூட தெரியாது. அந்த அம்மாவை என்னதான் பண்ணும். அதனால யாராவது காமெடியா பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க, அதை பார்த்து கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சிரிக்கிற மாதிரி இந்த அம்மாவும் சிரிச்சா கூட பரவாயில்ல. ஆனா எல்லாரும் சிரிச்சு முடிச்சு 10 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த அம்மா மட்டும் தனியா சிரிச்சிட்டு இருக்குது. நீங்க போட சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன தெரியுமா, இப்பதான் அவர் ஆன்சர் பண்ணா கொலுசு ஜோக் புரிஞ்சிருக்கு. ராமருக்காக சிரிக்கல. இவ்வளவு நேரம் நின்றுட்டு ராமர் முருங்கைக்காயை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கும் போது இப்பதான் காதுல கொலுசு. முருங்கைக்காய்க்கு வந்து இப்ப அடுத்தது இப்ப சுனிதா யாராவது வந்தாங்கன்னா அது முருங்கைக்காய்க்கு சிரிக்க. நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. ஏதோ வத்தலோ தொத்தலோ இந்த புகழ் ஒரு சில காமெடி எல்லாம் பண்றது சிரிக்கும்படியா இருக்கும். ஆனா இந்த மாக்காப்பாவோட சேர்ந்து 4 எபிசோட் தான் பண்ணாரு. அதுக்குள்ளேயே மினி மாக்காப்பாவா மாறிடுச்சு இந்த பைபிளையும். வந்து ஒரு லக்கி ஜாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். சாப்பிட்ட ஜாமே ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த அம்மா ஸ்ட்ரிக்ட் மாமியார் மாதிரி கண்ணாடியை போட்டு வந்து மாப்பிள்ளை ஸ்ரீவித்யா மாதிரி முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு நல்லா இருக்க குடும்பத்துல ஷோ ஃபுல்லா உண்மையிலேயே பிரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. எல்லாரையும் பிரிச்சு விடுங்க. நீங்க பிரிச்சு விடுறோம்னா ஜாக்கி டைட்டா நம்ம ஷீகாவோட பையன் இருக்கார்ல அனிருத்தா, அவரும் பிக் பாஸ் சீசன் 4 இவங்க இந்த மாமியார் கிட்ட போட்டு வந்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் தானே வந்து நம்ம காமெடியாக ஏதாவது பண்ணணும் போல இருக்குன்ட்டு அவங்களுக்கு யாருக்கிட்ட என்ன காமெடி பண்ணுறதுன்னு தெரியலை. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பண்ணுற மாதிரி அவங்க வந்தோடனே எல்லாரும் ஸ்ட்ரிக்டான மாமியார் வணக்கம். இவங்க உடனே ஜட்ஜஸை பார்த்து ஏன் உங்களுக்கு காலில் புண்ணா எந்திரிச்சு நிற்க மாட்டீங்களோ? ஜட்ஜஸ் பார்க்குறாங்க யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க, யாரும் சிரிக்கலை. ஜட்ஜஸ் கிட்ட பண்ணுறதுக்குன்னு ஒரு காமெடி இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரிக்டான மாமியார் மாதிரி நடித்து தான் வர்றீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு காமெடின்னு நினச்சிருக்கீங்க. இப்போ மீடியாவுக்கு புதுசு இல்லை, நீங்கள் யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்கலாம். பட் மீடியாவுக்குன்னு வரும்போது அங்கே ஒரு சில காமெடி ஒரு விதமாக தான் ஒர்க் ஆகும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இதுவே புகழ் மாதிரி கொஞ்சம் 7 சீசனாக வர்றவங்க வந்து என்ன அப்பா காலைல புண்ணா எந்திரிக்க மாட்டீங்களான்னு கேட்டால் சிரிப்பார். ஏன்னா புகழ் வந்து சீனியர். நீங்கள் இப்போ தான் மொதல் எபிசோடில் வந்து என்ன எந்திரிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டால் எனக்கே ஒரு மாதிரியா ஐயோ அந்த பொண்ணுக்கு யார்கிட்ட எந்த காமெடி பண்ணணும்னு தெரியலையேங்கிற மாதிரி இருந்தது. பட் போக பழகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தமிழ்ல ஒருத்தவங்க வந்தாங்க தெரியுமா, சம்யுக்தான்ற பேர்ல. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. ஆனா பாஸ்ட்லி இவங்களுக்கு ஒரு மேரேஜ் நடந்திருக்கு. அதாவது சம்யுக்தாக்கும் செகண்ட் மேரேஜ், அவங்களே கலாச்சிக்கிறாங்க. இதுக்கும் சம்யுக்தா செகண்ட் மேரேஜ் தான். அவங்க பர்சனல் குள்ள நம்ம போவேணாம். என்னடா பர்சனல்? மத்தவங்க பர்சனலுக்குள்ள குச்சியை விட்டு குழப்பறதா எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, அவங்களே ஷோ ஃபுல்லா சொல்லிட்டே இருக்காங்க நாங்க 2 பேருமே இங்க 2 பேருக்கு 2ஆம் தாரம் தான், இதுக்கு மேல டிவோர்ஸ்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த கண்ணாடி போட்ட இந்த அம்மாவை போய் காமெடி பண்ண சொன்னா ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேக் விடுவாங்க தெரியுமா, அங்கேயும் போய் பிரிச்சு விட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். 80 minutes எங்களை எப்படி பிரிக்கிறதுன்னு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. பிரேக்ல கூட கேரக்டர்ல இருந்து வெளில வந்துறான். ஏன் எப்ப பார்த்தாலும் காதல பிரிச்சு விட்டே வேடிக்கை பாக்குற? எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான். டைம் பாஸ் எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு ஃபுல் டைம் டிவோர்ஸ் லாயராவே மாறிடுச்சு இந்த பயபுள்ள. இந்த காஸ்டியூம் கொடுத்ததுக்கு பதிலா லாயர் காஸ்டியூம் கொடுத்துருந்தோம்னு வச்சுங்க, பக்காவா பொருந்திருக்கும். நீங்க கோமாளி என்னமா. அடுத்து இந்த விசு கிட்ட போட்டு வந்திருக்காரு அன்சாரோ அன்வாரோ. அந்த பயபுள்ள என்ன பண்ணுச்சு, ரோஜாவை பிரைஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டேன், தன்னை மறந்து இந்த ஷோவையை அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு. பல சூப்பர் ஸ்டார்ஸோட நடிச்சிருக்கீங்க. தெலுங்குல சிரஞ்சீவி, மலையாளத்துல மம்முட்டி, தமிழ்ல ஆல் இந்தியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஃபுல்லா பெருமையா பேசிட்டு அடுத்தது என்ன பண்ணுச்சு நீங்களே பாருங்க. பெரிய சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிட்டு இன்னைக்கு எங்களுக்கு ஜட்ஜ் ஆக நடிச்சிட்டு என்ன ஏண்டா அடிக்கிற? உடனே தாமப்பா பார்த்தாரு, 7 வருஷமா நான் உட்காந்துருக்கேன் அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்ட்டு. இதுவும் நல்ல சோதாண்டா. சரி இது ஒரு பக்கமா அசிங்கப்படுத்தியாச்சு. அடுத்தது 4 சூப்பர் ஸ்டார் சொன்னாரு. அதில் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி தெலுங்கா கன்னடான்னு தெரியல, அந்த சூப்பர் ஸ்டாரை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ராமர் ஒன்று அவனுக்கு சொல்ல நேரமே இல்லை இதில் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த சூப்பர் ஸ்டாரையும் கலாச்சி விட்டார். இங்கே அடிச்சாதாண்டா அங்கே வலிக்கும், இங்கே அடிச்சா
இங்கதான்டா அழிக்க. இதை கேட்ட உடனே இத்தனை வருஷமா ஜட்ஜா இருக்கிற தாமுக்கு காண்டாயிடுச்சு. ஏன்னா டே 7 சீசனா இங்க பணம் தின்னு கொட்டை போட்டுட்டு இருக்கோம், அப்ப இது ஒரு டம்மி ஷோ, நாங்கெல்லாம் டம்மி ஜட்ஜுங்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இந்த பயவுல இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சேலரியை கட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஏன்டா போனா போதுன்னு இந்த சீசன் உனக்கு வாய்ப்பு கொடுத்தா வந்த 2வது வாரமே எங்களை வண்டியை அசிங்கப்படுத்துறியா நீ கோமாளியா கீச்சதெல்லாம் போதும் வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அதுக்கப்புறம் வந்தாங்க பாருங்க சுனிதா கோவை சரளா கெட்டப் போட்டுக்கிட்டேன். நீ யாருமா அப்படின்னு கேட்டா நான் தான் கோவை சரளா, வரவு எட்டனா செலவு பத்தனா படத்துல வர்ற கோவை சரளா அப்படின்ற இந்த டயலாக் சொல்றதுக்குள்ள தெரிஞ்சு பண்ணுதா தெரியாம பண்ணுதான்னு தெரியல, வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறன்ற பேர்ல கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுதுங்க. ஆமா கெட்டப் பண்ணது அப்போ உங்களுக்கு சத்தியமா அந்த படத்தோட பேரு தெரியாது. இங்க வந்துதான் நீங்க சொல்ல ட்ரை பண்ணி இந்த மாதிரி தப்பு தப்பா சொல்றீங்க. என்னன்னே பண்ண சொல்றீங்க? நோயினே தொத்து நோயினே இத ஒரு 5வது சீசன்ல சொன்ன வரைக்கும் ஓகே. ஆனா இப்பவும் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நான் சொல்லியே தீர்வேன் எங்கெங்க போது பாருங்களேன். அதுலயும் கோவை சரளாவையே தூக்கி சாப்பிடுற மாதிரி எப்படி நடிக்கிறாங்க பாருங்களேன். ஐயா நீங்களும் இங்க இருங்க, இவ்வளவு உள்ள அடுத்தது எந்த அளவுக்கு பாருங்க, சுனிதாவோட அந்த தமிழ் தெரியாத ஒரு இது, சுனிதாவோட அந்த ஒரு ஆக்ஷன் எல்லாம் வந்து எல்லாம் ரசிச்ச பயப்படலங்கதான். ஆனா 7 வருஷமா அதையே பண்றியான்னு போது காண்டாகுது எல்லாருக்கும். இந்த டோலி இவங்களை பத்தி ஏற்கனவே தேவையான அளவுக்கு போன வாரத்திலே அலசுன்னு அலசிட்டதுனால இந்த வாரம் பெருசா பேசாம சிம்பிளா முடிச்சிருவோம். சனிக்கிழமை எபிசோட்லயும் சரி ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்லயும் சரி கொடுக்குற வேலையும் செய்யறது இல்ல, சொல்ற பேச்சையும் கேட்கறது இல்ல. ஆனாலும் எதுக்காக இந்த அம்மாவெல்லாம் கோமாளியா வச்சிருக்காங்கன்னு தெரியல. மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த அம்மா கோயம்புத்தூர்காரர் ஒருத்தருக்கு பேர போனாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவர் பண்ற காமெடி கூட நல்ல சிரிக்கும்படியா இருக்கு. ஆனா அவரோட போய் உட்காந்துட்டு காமெடி பண்ண ட்ரை பண்ணிருந்தா கூட ஓரளவுக்கு வந்திருக்கும். ஆனா நான் மனோரமா அப்படின்னு சொல்லிட்டு கம்மனு கடை அப்படின்ற டயலாக் மட்டும் சொல்லிட்டு இந்த வார்த்தை ஓட்டி விட்டுருச்சு. சென்னை டு திருநெல்வேலி போற ஒரு பஸ், அதுல இருக்க 4 டயரையும் சென்னையிலேயே புடுங்கி திருநெல்வேலி வரைக்கும் போகணும் அப்படின்னா எப்படி போகும்? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. புரியலையா? இந்த ஷோக்குன்னு ஒரு 3-4 கோமாளி ஓரளவுக்கு ஒர்த்தா இருக்கிறாங்க, அவங்களையும் பிடிச்சி தூக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. பத்தாவதுக்கு இந்த மாக்காப்பா வேற நமக்கு பிரச்சனை கிடையாது. சூப்பர் சிங்கர் அண்ட் கலக்கப்பகுதி 6ல போட்டதெல்லாம் இங்க போட்டோம்னா இங்கேயே பர்மனண்டா ஒரு பற்ற கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மொக்க காமெடின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க போட்டுட்டு இருக்காரு. இங்க விட்டு இந்த நரம்புக்கு மேல உயிர் பட்டுன்னு போயிடும். இல்ல தெரியாம கேக்குறேன், இப்ப எதுக்கு இது இங்க? ஆனா இந்த புகழ் பீஸ் இருக்குதே பயங்கர குசும்புக்கார பயப்புள்ள. ஏன்னா அந்த செட் ஆஃப் பொருட்கள் இதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருள்லாம் எடுத்து வர சொல்லுவாங்க தெரியுமா, அது ஒரு பொண்ணு எடுத்துட்டு வந்து வைக்குது. இவரோட கண்ணை வேற கட்டி விட்டாங்களா, இப்ப எனக்கு கண்ணு தெரியாது அதனால என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடின்ற பேர்ல என்னென்ன பண்ணுது பாத்தீங்களா? இப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த குக் வித் கோமாளி. ஆனா ஒரு சில காமெடிகள்லாம் காமெடியா நல்லாவே இருக்கு. ராமர், புகழ், தங்கதுரை ரொம்ப ரேர்லி மத்தவங்க. ஆனா அதை வச்சு மட்டும் எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியும்? இதை தெரியாம வந்து மாட்டிக்கிட்டது நம்ம ரோஜா அக்கா. யாரு பெத்த பொல்லையோ. சரி, இந்த ஷோவை பாக்குற உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல இந்த வாரம் நம்ம திவாகர் போய் அந்த எபிசோடெல்லாம் குழப்பி விட்டதுல ப்ரோமோவை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இது எப்படி ப்ரோமோ கட் பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன். ஏன்னா திவாகர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது சாட்டர்டே எபிசோடில் மட்டும்தான் அவர் வர்றாரு, சண்டே எபிசோடில் அவர் இல்லைங்கிற மாதிரி தான். அப்போ நானும் இப்போ சாட்டர்டே எபிசோடில் இவர் அந்த எபிசோடில் தானே பிரச்சனை பண்ணியிருப்பாரு, அது எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா, எப்படி அதுக்கு ப்ரோமோ கட் பண்ணுறாங்க, எப்படி அதை எடிட்டிங்கில் ஒப்பேற்ற போகிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த ப்ரோமோவில் இருந்தால் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னா, அவங்க போட்ட மொத்த ப்ரோமோவும் சண்டே எபிசோடோட ப்ரோமோ, அதுவும் அந்த டேஸ்டிங்குக்கு வருவாங்கல்ல அதை ப்ரோமோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 5 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. முதல்ல ஒரு ப்ரோமோ அப்பாவை பற்றி ஏதோ பேசி புகழும் ரோஜா மேடமும் அழுதுகிட்டு இருப்பாங்க. 2வது ப்ரோமோ அப்பாவை பற்றி பேசினோடனே மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காப்பை கட்டி மஞ்சுநாதனுக்கு கொடுப்பாரு, மஞ்சுநாதன் காப்பை ரிட்டர்ன் பண்ணுவார். 3வது ப்ரோமோ 4வது ப்ரோமோ 1வது ப்ரோமோ 2வது ப்ரோமோவை எடுத்து திருப்பி போட்டிருக்காங்க. போட்டு அந்த ப்ரோமோவுக்கு ப்ரோமோ 3 ப்ரோமோ 4னு பேர் வச்சுருக்காங்க. இந்த முதல் 2 ப்ரோமோ தான் திருப்பியும் வந்திருக்கு.
அப்போ 4 ப்ரோமோ செஞ்சாச்சா, 5வது ப்ரோமோவா இது வந்து கல்யாண ரவுண்டு. இப்படி ஒரு குக் வித் கோமாளியை நான் பார்த்ததே இல்லை. சமைக்க வந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. யார் அவங்க? ஆல்ரெடி கல்யாணம் பண்ணவங்க. இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில பண்ணீங்க, அது ஷோக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. இங்கே வந்து நீங்கள் கல்யாண சாப்பாடு பண்ணி காட்டுங்கன்னு சொல்லலாம். அப்படி ஒரு ரவுண்டு முதல் இருந்தது, கல்யாண விருந்து ரவுண்டு. இது கல்யாண விருந்து ரவுண்டு ஜோடியாக வந்திருக்கீங்க, அப்போ எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு. அப்போ தான் நான் யோசித்தேன், ஓஹோ இவங்க எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே எபிசோடையே தூக்க போகிறாங்களோ தெரியாது. இன்கேஸ் நடக்கலாம். சாட்டர்டே இப்படி ஒரு பிரச்சனை, அந்த ஷூட்டிங் டைமில் இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அடுத்த நாள் உடனே வர வச்சு வேற ஒரு ரவுண்டு பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணிட்டாங்களா, திவாகரோட எபிசோட போடவே கூடாது, நட்டம் வந்தால் வரட்டும்னு நினச்சிட்டாங்களான்னு தெரியல. அதுக்காகவே இதை எப்படி இப்போ மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணுங்கிறதுக்காகவே ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சாட்டர்டே சண்டே எபிசோடு. அதில் என்ன வந்திருக்கு, திவாகர் வந்ததை காட்டுறாங்களா, இல்லை திவாகர் வந்ததே இல்லாமல் தனியாக ஷூட் பண்ணி என்ன உழப்பி வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து 2 வாரம் தான், 2-3 வாரம் தான் எபிசோடு ஓடி இருக்கு, இன்னும் நிறையா இருக்கு. அதுக்குள்ளேயே வீடியோவில் கண்டென்ட் கொட்டுது. ஸோ ஜஸ்ட் இமேஜின், ஒரு சைடுல ஓட்டிட்டு இருக்கு, நகைச்சுவை அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் போக 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 என்னென்ன கண்டென்ட் எல்லாம் வரப்போகுதோ தெரியல. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. ஆனால் யாராக இருந்தாலும், மாக்காப்பாவோ புகழோ ராமரோ யாராக இருந்தாலும் ஜோயா அளவுக்கு கண்டென்ட் கொடுக்க முடியாது. என்ன கண்டென்ட்! போன எபிசோட்ல அடிச்ச ஜோக்குக்கு இந்த எபிசோட்ல சிரிக்குது. ஆஹா நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.